இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான இயேசு கிறிஸ்துவே, என் வாழ்வினுள் வாரும். இந்த உலகத்தின் எல்லா பாவ காரியங்களிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும். உம் ரட்சிப்பை எங்களுக்கு தந்தரலும். தகப்பனே, என் பாவங்களை மன்னியும், மன்னித்து உம் பிள்ளையாக மாற்றும் என்று விண்ணப்பம் செய்கின்றீர்களா? இப்பொழுதே அப்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திடுங்கள். ஆண்டவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்பார். அவர் உங்களை குணமாக்குவார், மன்னிப்பார், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தருவார். நம் தேவன் எவ்வளவோ பெரியவர். வேதத்தில் தாவீதை குறித்து கூறப்பட்டுள்ளது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். அவன் மிகவும் உபத்திரமான வேலையை கடந்து சென்றான். அவனை ஆதரிக்க யாருமற்ற நேரத்தில் உள்ளத்துக்குள் கலங்கினான். அப்பொழுது தாவீது தன் தேவனாகி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6 அழகாக சொல்லக்கூடிய வார்த்தைங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட உபத்திரங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வரலனா தாங்க நமக்கே ஒரு மாறி இருக்கும். என்னடா இது நல்லா போயிட்டுருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குமா. பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை எப்படி சமாளிக்கணும், எப்படி நம்ம அதுலேருந்து வெளியே வரணும்னு யோசிக்க ஆரம்பிக்கணுமா. ஐயோ என்னடா இதுன்னு யோசிக்கிறதை விட்டுட்டு இதுலேருந்து இப்படி வெளியே வரலாம் அப்படி யோசிப்பாருங்களா. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்த போக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. உங்கள் உபத்திரவங்களின் மத்தியில் ஆண்டவருக்குள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லா சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆபிரகாம் இந்த தெய்வீக சமாதானத்தை தன் வாழ்வில் பெற்றுக்கொண்டிருந்ததை வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 சொல்லக்கூடிய அழகான வார்த்தை. 8லேருந்து அப்படியே 12 வரைக்கும் படித்து பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கின்றபடியினால் நீர் அவனை பரிபூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். வந்தீங்களா? ஏசாயா 26:3 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. அன்பானவர்களே, சமாதானத்தை குறித்து நீங்கள் தான் தைரியமாக முன் எடுத்து வைக்கணுமா. இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. பிரச்சனை சண்டை தான். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளாகவே கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு பையன், 32 வயசு தான். குடும்பம் கடைசியாக விடை பெற்ற தருணம் நேற்றைய தினம் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, மருத்துவமனையில் கேட்டு நீங்களே இது பண்ணிவிடுங்க, எங்கள் குடும்ப சம்மதத்தோட நீங்களே அவரை இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடைசியாக வீடியோ பெற்ற அந்த தருணம், அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13 ஆண்டுகளாகவே கோமா ஸ்டேஜில் படுக்கையாக எந்த ஒரு நினைவும் கிடையாது, அப்படியே தான் இருக்கணும். ரொம்பவே கஷ்டமாக இருந்த அந்த விஷயம் அது. ஸோ வாழ்க்கையில் எப்படிலாம் நம்ம கடந்து வரணும், எப்படிலாம் நடக்கும், என்ன நடக்கும்ன்றது தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு பக்கம் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனைகள். வெளியில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைடா. நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல. கலங்காதீங்க. வாழ்க்கையில் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாங்க. எதற்கும் தயாராக இருங்க, பார்த்துக்கலாம். எதுவும் கடந்து போகும். நீங்கள் இப்பொழுது எந்த உபத்திரவத்தை சந்தித்து கொண்டிருந்தாலும், உங்கள் சமாதானத்தை எல்லாம் இழந்து விட்டாலும், இப்பொழுதே தம் தெய்வீக சமாதானத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை நிரப்ப போகின்றார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஜெபந்தான். ஜெபிச்சுக்கோங்க. எல்லாருக்காகவும் ஜெபிச்சுக்கோங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம தினந்தோறும் சந்திக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தினமும் ஜெபங்கள் கேட்டுட்ருக்க என் அன்பான உறவுகள், ஒவ்வொரு நாள் கமெண்ட் பண்ணுற என் அன்பான உறவுகள், என் குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கும் பிரதர். படித்து முடிச்சாச்சு, இன்னும் வேலை கிடைக்கல, வேலைக்காக ஜெபிச்சுக்கோங்க பிரதர். என் பொண்ணுக்காக ஜெபிச்சுக்கோங்க. நல்லபடியாக பரிச்சு எழுதி நல்ல காலேஜில் சீட் கிடச்சி அவள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போகணும். எல்லாத்துக்கும் பயப்படுறா, ஒரு தைரியமான முடிவு எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க. ஜெபந்தாங்க, ஜெபியுங்கள். குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். ஒற்றுமையாக இருங்க, சமாதானமாக இருங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது வாழ்க்கையில் வெற்றி தான். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. முதலாவது யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் நம்பி பண்ணுற விஷயம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நல்லதை நோக்கி ஓடுங்க, நல்லதே நினைங்க, கண்டிப்பாக நடக்குங்க. வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வாழ்க்கையில் ஒரு போதும் நம்ம தவறான திசையை நோக்கி போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சிக்கோங்க, ஒரு வசனம் படிங்க. மதியானம், சாயந்தரம், நைட்டு தூங்கும்போது ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு நாள் படித்து பாருங்களா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த நாள் முழுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவாராக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சமாதான பிரபுவாக வந்தார். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சமாதான பிரபுவாக வந்தார். பார்த்தீங்களா?
நீங்களும் சமாதானமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அருமையான ஆண்டவரே இயேசுவே, இன்று உன்முன் வந்து எல்லா புத்திக்கும் மேலான பரிபூர்ண சமாதானத்தால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தயவாய் என் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்தரல வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம்ப்பா. எங்களையும் பிள்ளையாக மாற்றுவீராக. உமக்குள் பலப்படவும் என் மனம் எப்பொழுதும் உண்மையில் நிலைத்திருக்கவும் தொடர்ந்து பரிபூர்ண சமாதானத்தினால் நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தையில் நீர் வாக்கு கொடுத்தபடியே சத்துருவின் சகல கிரியைகளையும் என் காலில் கீழ் நசுக்கி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் பாதுகாப்பினாலும் எங்கள் வாழ்க்கையை நிரப்பும்படி செய்வீராக. இன்றையிலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் எனக்குள் எழும்பி அனுதினமும் எங்களை நடத்துவதாகப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவரே. குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறோம்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.